தற்கொலை என்ற சொல்லுக்கே முற்றுப்புள்ளி வச்சது மாதிரி நேத்துக்கு திரு விஜய் அவர்கள் ஒரு நீண்ட ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்திருந்தார். அதாவது திமுக காரங்களை ஊப்பி, அதாவது உடன்பிறப்புகள்னு சொன்னா அவங்களோட மனசு பெருசா ஹர்ட் ஆகாது, அதாவது துன்படாது. காரணம் என்னன்னா கலர உடன்பிறப்பு என்னும் பெயர் வச்சதே அவங்களோட தலைவர் கருணாநிதி அவர்கள் தான். இதே மாதிரிதான் சங்கின்னு அந்த வேர்டை சொன்னாலும் சொல்லி கூப்பிட்டாலும் பிஜேபி காரங்களுக்கு பெருசா ஹர்ட் ஆகாது. காரணம் RSS, அதாவது ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங். அது அந்த கடைசி வேர்டான சங் இருக்குல்ல, அதுதான் அவங்களுக்கு எதிரான கட்சிகள் சங்கின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிடுறாங்க. இது மாதிரி அந்த கட்சிகளோட சொந்த இயக்கங்கள் இருந்துதான் பெயர்கள் எடுத்து பட்ட பெயர்களா கூப்பிடுறாங்க, அழைக்கிறாங்க, தராய்க்கிறாங்க. ஆனா டிவிகேக்கு மட்டும் அந்த வேர்டு தற்கொலை எப்படி வந்துச்சு? ஆப்வியஸா அந்த வேர்டு தற்கொலை யூஸ் பண்ணி அந்த கட்சிக்காரன் அழைக்கும் போது மனசு புண்படுதான் செய்யும், ஹர்ட் ஆகதான் செய்யும். காரணம் என்னன்னா ரொம்பவே கீழ்த்தரமான ஒரு சொல் தான் இந்த தற்கொலை. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா இந்த சமுதாயத்துக்கு, அதாவது இந்த சொசைட்டிக்கு ஒன்னுத்துக்கும் ஆகாதவங்க, பயன்படாதவங்க. ஆனா கட்சி பூரா சின்ன பசங்களை தொடங்கி பெரியவங்க வரைக்கும் இருக்காங்க, முக்கியமா யங்ஸ்டர்ஸ். அந்த கட்சியில் இருக்கிற முக்காவாசி பேரும் அரசியலுக்கு புதுசு. சோ ஆர்வத்துல சின்ன புள்ளத்தனமா பண்றதெல்லாம் அவங்களோட எதிர்கட்சி, அதாவது டிவிகேவோட எதிர்கட்சியான DMK இருக்கு. அது கண்டென்ட் ஆயிருது. அது மக்கள் கிட்ட, அதாவது பொதுமக்கள் கிட்ட திமுக எப்படி ட்விஸ்ட் பண்றாங்கன்னா, திமுக தற்கொலை என்ற ஒரு இந்த சொல்ல வச்சு டிஎம்கேயோட ஐடிவிங் அபிஷியலாகவும் அன்அபிஷியலாகவும் பலருக்கு பணத்தை கொட்டி கொடுத்து இந்த ஒட்டுமொத்த டிவிகே கூட்டத்தையும் மக்கள் கிட்ட புறக்கணிக்கிறதுக்காக தற்கொலை என்ற ஒரு சொல்ல கையில் எடுக்கிறார். சமுதாயத்துல, அதாவது சொசைட்டில இந்த கூட்டம் எல்லாத்தையும் டிவிகே கூட்டத்தை ஜோக்கர்ஸ் போர்ட்ரேட் பண்ணிட்டா, அதாவது காணிச்சிட்டா மக்கள் யாரும் ஓட்டு போடுவா? இதுதான் திமுகவோட பல இழிவுகள்ல ஒரு இழிவான அரசியல் தந்திரம். ஆனா உண்மையான அரசியல் தற்கொலைகள் யார் தெரியுமா? ஒரு சின்ன உண்மையான குட்டி கதையை ஒண்ணு சொல்றேன். நம்ம தமிழ்நாட்டுல ஒரு சின்ன ஊருக்கு, அந்த ஊர்ல இருக்கிற பொது இடங்கள்ல, அதாவது சாலைக்கு பக்கத்துல இருக்கிற இடங்கள்ல, காலி இடங்கள்ல மரம் நடுறதுக்காக தமிழக அரசாங்கம் 10 லட்சம் ரூபாய் நிதியா ஒதுக்குறாங்க. அந்த சின்ன ஊர்ல இருக்கிற பஞ்சாயத்து கமிட்டி என்ன பண்ணிடுறாங்க, அந்த 10 லட்சம் ரூபாய்க்கான மரம் நட்டதுக்கான கணக்கையும் காணிச்சிட்டாங்க. சோ இது உண்மையிலே நட்டுருக்காங்களா இல்லையாங்கிறத செக் பண்றதுக்காக அதிகாரிகள் போயிடுறாங்க. அதிகாரிகள் சூப்பர்வைஸ் பண்ண, அதாவது கண்காணிச்சு செக் பண்றதுக்கு வரான்னு தெரிஞ்ச உடனே அந்த ஊர்ல இருக்கிற பஞ்சாயத்து நிர்வாகம் ஓடி ஓடி போய் பக்கத்துல இருக்கிற ரப்பர் தோட்டணில இருந்து ரப்பர் மரத்தோட கிளைகளை உடைச்சி மரக்கன்றுகளா நட்டு வைக்கிறாங்க. நட்டு சுத்தி ஒரு பச்சை கலர் துணியையும் கட்டி வைக்கிறாங்க. அந்த பூச்சியை பாதுகாக்கணும்ல, அதுக்காக பட்ட பகல்ல அதிகாரிகளை ஏமாத்த முடியும், மக்களை ஏமாத்த முடியுமா? 5000 ஓவா வச்சு அதுக்கு செலவு பண்ணிப்பாங்களான்னு தெரியல. ஆனா இந்த குச்சிகளை உடைச்சு வச்சு மரக்கன்றுகளை காணிச்சு அதை வச்சு அடிச்ச ஃபண்ட் எவ்வளவு தெரியுமா? 10 லட்சம் ரூபாய். சின்ன அமௌண்டோ பெரிய அமௌண்டோ மக்கள் பணம் தானே. இந்த சுவாரஸ்ய ஆட்டத்துறை என்று அழைக்கக்கூடிய ஒரு பேரூராட்சி, இந்த பேரூராட்சி இந்த தொகுதிக்கு கீழே வருதுன்னா பத்மநாபபுரம். அந்த தொகுதியோட அருமையான பிரில்லியன்ட் அமைச்சர் யார் தெரியுமா? இயற்கை ஆர்வலர் மிஸ்டர் மனோதராஜ் அவர். அவருக்கு தெரியாம, அவருக்கு பங்கு போகாம இப்படி ஒரு தற்கொலைத்தனமான செயல் நடக்குமா என்ன? 10%, 20% கமிஷன் கேள்விப்பட்டிருக்கேன் வேலைக்காக. ஆனா 95.5% கமிஷன் இந்த தொகுதியில இந்த பேரூராட்சி தான் கேள்விப்படுறோம். உலக வரலாற்றிலே முதல் முறையாக எப்படி ஒரு தற்கொலைத்தனமான மூளை வாய்ந்த கட்சிக்காரங்கன்னு பாத்தீங்களா? பச்சை ஓபனா மத்திக்கிட்ட மாட்டி போன கூட தெரியாம மூளை இல்லாம ரப்பர் மர கிளைகளை நட்டு மரக்கன்றுகளா ஏமாத்துற இந்த திமுக கட்சிக்காரன தற்கொலைகளா இல்ல இந்த குட்டி விளையாட்டு பசங்களா இருந்துட்டு டே பை டே அரசியல் தினம் கத்துக்கிட்டு சமுதாயத்துல ஒரு அரசியல் பேசுபவர்களாகவும் மாற்றத்துக்காக உருவெடுத்து நிக்கிற நம்ம டிவிக்கு பசங்க தற்கொலையில ஒன்னு யார் அந்த தற்கொலைகள் கமெண்ட் பண்ணி இது மாதிரி பல தற்கொலைகளோட கதைகளை கேட்கவும் ஃபாலோ பண்ணி சம்பந்தப்பட்ட தற்கொலைகளுக்கு ஷேர் பண்ணி நம்பி விடைபெறுவோம்.